வணக்கம் மக்கள்ஸ். ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம படுக்க சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஃபுட் ரிவ்யூங்கிற பேரில் சேனல் ஓப்பன் பண்ணிட்டான். வீடியோ போடாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேள்வி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் இருக்க பிரியாணிஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது திருப்பூர் மக்களுக்கு ஃபேவரட்ஸ் அண்ட் பெஸ்ட் செல்லிங் பிரியாணிஸ் ஆஃப் திருப்பூர்னு நிறைய கடை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட கடை இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ், அந்த கடையை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு ஒவ்வொரு பிரியாணியும் வாங்கி நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி இந்த செட்டப்பில் தான் நம்ம வீடியோ நீ பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த செட்டப்பை. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ் பார்த்துருக்குறோம். சென்னை பிரியாணி சரி, ஈரோடு, கோயம்புத்தூரில் இருக்க பெஸ்ட் பிரியாணிஸ் கூட பார்த்துருக்காங்க. ஆனால் திருப்பூரில் வந்து நம்ம நிறைய பேர் ஷார்ட்ஸ் போடுறாங்க. பட் அதோட ஃபுல் ஃப்ளெஜ் வீடியோஸுங்கிறது போடுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. ஸோ அதனால ஒவ்வொரு திருப்பூரில் இருக்க ஒவ்வொரு ஃபேமஸான பிரியாணியையும் நம்ம வாங்கி சாப்பிட்டு ரிவ்யூ பார்த்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான வீடியோவாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம இது கிளம்புறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த பிரியாணி நம்ம வாங்கி சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த கடையை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன். எப்போன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் எடுத்த புதுசில் நான் அந்த கடைக்கு போய் நானும் என் ஃப்ரெண்டு சாப்பிட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். எஸ்ஏபி தேட்டரில் இருக்க ஏஆர் ரஹீம் பாய் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து போய் பிரியாணி வாங்கிட்டு வர போகிறோம். ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ நம்ம பண்ண போகிறது இல்லை. ஏன்னா தடுக்கி விழுந்தா போகிறது தான் இருக்குங்கிறதுனால நம்மளே போய் வாங்கிட்டு வந்துட போகிறோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ மக்களே, ஒரு வழியாக நம்ம போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம ஏஆர் ரஹீம் பாய் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 வகை பிரியாணி இருக்குது. சிக்கன் பிரியாணி அண்ட் பீஃப் பிரியாணி இருக்குது. ஸோ ரெண்டுமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ரெண்டுமே இப்போ டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி சிக்கன் வறுவல் ட்ரை பண்ணேன், வாங்க முடியல. ஸோ பீஃப் வறுவல் மட்டும் வாங்கிட்டேன். ஸோ எதனால் இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கிரேவி தாங்க மக்களே. இவங்க கிரேவி அடிச்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு திருப்பூருக்குள்ளே பெஸ்ட்டு கிரேவி, பிரியாணிக்கு தோதான கிரேவி அப்படின்னா இந்த கடை மட்டும் தான் எனக்கு சொல்ல முடியும். வாங்க டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இதுக்காக பிளேட்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ பிரியாணி ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். எஸ், இந்த பெப்பர் கிரேவி தான் மக்களே. ஸோ இது சிக்கன் பிரியாணி அண்ட் தென் வறுவல் தான் நம்ம ஐட்டம், வறுவல். ஓகே, டேய் இதுக்கு எங்கடா கிரேவி கொடுக்கலையா? இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கிரேவிடா. சரி விடு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து கிரேவி கொடுக்கல, அதுக்கு மேலே வறுவல் வாங்கிட்டதுனால கிரேவி வரல. ஓ, நீ வேணான்ட்ட கூட்ட விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசில ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா? வர்றத வேணாங்கிற பத்தியா? வேஸ்டா போகும் நீ பாத்தியா? ஏன்னா அது கிரேவியே தனியா திங்கிற குரூப் நம்ம. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி இருந்து போயிடலாம் மக்களே. ஆனா இவன் நல்லா வச்சுக்கிட்டு என்ன பண்றது தெரியல, வர்ற கிரேவியை வேணான்ட்டு வந்திருக்கிறான் பாருங்க ஒருத்தன். எனக்கு இவன் என்ன பண்றதுன்னு தெரியல. வந்து சிக்கன் பிரியாணி பிரிச்சிடலாம். அப்படிவா? முடிச்சா மேலே ஏறி கூட உட்காந்து கேட்க மாட்டேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட சிக்கன் பிரியாணி தான் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட். இவங்களோட சிக்கன் பிரியாணி. ஸோ இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். சிக்கன் பிரியாணி நம்ம ஆல் டைம் ஃபேவரட். 80 ருபீஸுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியில் இவங்ககிட்ட கிடைக்கிறது. ஸோ பீசஸோட சைஸஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 80 ருபீஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1. நம்ம போனால் கடைசி. ஆமாம், நம்ம போகும்போது ஆக்சுவலி ஃபினிஷ் ஆகிற டைம் ஆகி போச்சு. ஸோ ஓரளவுக்கு பெரிய பெரிய பீசஸ், சின்ன சின்ன பீசஸ்னு ஒரு 5 பீசஸ் கிட்ட இருக்குது. கரெக்ட், லெக் பீஸ் கிடைக்கல. ஆக்சுவலி நாங்கள் போனப்போ கரெக்டாக 6 லெக் பீஸ் தான் இருந்தது. எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லோரும் வாங்கிட்டாங்க. ஸோ சிக்கன் பீசஸ் பார்த்தோம்னா 80 ருபீஸ் ஒரு குவாலிட்டியாக நல்லா பீசஸ் இருக்குது. வறுவல் வந்து இவங்க சிக்கன் வறுவல் 70 ருபீஸ் இருக்குது. அது வாங்கினீங்கன்னா அதில் இருக்க பீசஸே உங்களால் சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறையாவும் இருக்கும். இதே மாதிரி டப்பில் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு அந்த டப்பு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பிரியாணி அப்படியே லைட்டாக எடுத்து வச்சு
ஸோ ரைத்தா, எஸ், தயிர் வெங்காயம், மோர். இது இல்லாமல் நமக்கு சாப்பாடு இறங்காது, பிரியாணி இறங்காது. இவங்க கிரேவி தான் மக்களே, இவங்க கிரேவி தான் விஷயமே. பாருங்க கிரேவி, அந்த திக்னஸை பார்த்தாலே நமக்கு டெம்ப்ட் ஆயிரும். அப்படியே கிட்ட வா, அப்படியே காட்டேன் பாருங்க, அந்த கிரேவி திக்னஸை பாருங்கள், அதில் தான் இருக்குது விஷயமே அவங்ககிட்ட. அப்படியே ஓகே. ஆக்சுவலாக இந்த கடையை நம்ம ஆல்ரெடி பல பைட்டு போயிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி இதான் ஃபஸ்ட்டு பைட்டு. ஓகே, இப்போ ஃபஸ்ட் பைட் போயிடலாம் மக்களே. ஆல் டைம் ஃபேவரட்னு நாங்கள் சும்மாலாம் சொல்கிற இந்த கடையை வெறும் பிரியாணி சாப்பிட்டாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸில் வேலை செஞ்ச காலத்துலேருந்தே சாப்பிட்டு ஆல் டைம் ஃபேவரட் ஆக்கி வச்சுருக்கிறோம். ஒன் ஆஃப் த ஆல் டைம் ஃபேவரட் ஆனதுக்கு காரணமே இந்த கிரேவி மட்டும்தான். ஸோ எப்பவும் போல் ஒரு கிரேவி கூட அப்படியே ஒரு வெங்காயம் சிக்கன் பீஸோடு வச்சு அடிச்சோன்னு வைங்களேன், இட்ஸ் ஃபினிஷ். கண்டிப்பாக ஓரளவு பெரிய பைட்டாக போகும். ஃபுட்டி பிரபு மாதிரி சொல்கிறேன்னு தெரியுது, பட்டு அவர் ஸ்டைல் அது தனி ஸ்டைல். அவர் மனுஷன் பிரியாணி சாப்பிட்ற எக்ஸ்பர்ட். நம்ம அந்தளவுக்கு இல்லைனாலும் இது நமக்கு பிடிச்ச கடை, ஸோ நம்ம தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அவர் ஸ்டைல் ஒரு பெரிய பைட்டு. இதுக்கு மேலே நல்லா மற்ற வேணும் சொல்கிறான். கிரேவிடா, கிரேவி தான்டா அண்ணங்கிட்ட. இவங்க கிரேவிக்காகவே டெய்லி கூட சாப்பிட்லாம் மக்களே, 80 ரூபாய்க்கு. ஆனால் சொல்ல போனால் ப்ரைஸ் தான் அண்ணங்கிட்ட. திருப்பூரில் எனக்கு தெரிஞ்சு 80 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு டேஸ்ட்டும் குவான்டிட்டி, அதாவது ஒரு பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவும் மூஞ்சில் அடித்த மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்காது, கம்மியாக சாப்பிட்ட ஃபீலும் இருக்காது. உங்களுக்கு 80 ரூபாய்க்கு கரெக்டாக சாப்பிட்லாம், அழகாக சூப்பராக இருக்கும். ஸோ ஏன் இந்த கடையிலிருந்து நம்ம பிரியாணி ரிவ்யூஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். திருப்பூரில் ஏகப்பட்ட பிரியாணி ஷாப்ஸ், தலப்பாக்கட்டி இருக்குது, ஸ்ரீ அழகப்பா இருக்குது, நிறைய பிரியாணி இருக்குது. ஆனால் நம்ம ஃபேவரட் கடையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஒரே ஒரு பிரியாணி, 2 பிரியாணி வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ ஒன்று வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸ் வந்து இந்தியன் ஸ்பூன் பிரியாணி, அவங்களோட மட்டன் பிரியாணிக்கு போட்டிருக்கேன். அது வந்து ஹோம் ஸ்டைல் பிரியாணி, இது வந்து பாய் வீட்டு ஸ்டைலு. ரெண்டுமே ஹோம் ஸ்டைல் தான், நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இப்போ சிக்கன் பிரியாணி ஃபினிஷ் பண்ணிட்டு பீஃப் பிரியாணி எடுத்து போகிறோம். ஸோ மக்களே, சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது வந்து நம்ம ஆல் டைம் ஃபேவரட் எப்போவுமே சிக்கன் பிரியாணி. ஸோ அதனால் பீஃப் பிரியாணி நம்ம ஆல் டைம் ஃபேவரட் இல்லையான்னு மட்டும் கேட்காதீங்க, இதுவும் நம்ம ஃபேவரட் தான். பட் அதிகமாக சாப்பிட மாட்டேன், ஏன்னா தனியாக நானும் என் ஃப்ரெண்டு ஆகாஷ் போனால் மட்டும்தான் இதை வாங்கி சாப்பிடுவோம். மற்றபடி மற்ற ஃப்ரெண்ட்ஸோட போனனால நாங்கள் சிக்கன் மட்டும்தான் வாங்குவோம், ஏன்னா இது எங்கள் 2 பேரோட ஃபேவரெட்டு பீஃப். அப்பா அப்படி சும்பா பீஸை பாருங்களேன், நல்ல பெரிய பெரிய பீஸாக போட்டிருப்பாங்க. பீஸ் பார்த்தாலே நமக்கு சூப்பராக இருக்கும், நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. ஸோ ரைஸ் அண்ட் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், ஒரே ஃப்ளேவர் ஒரே இது டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அது வந்து சிக்கன், இது வந்து பீஃப், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம. வச்சுட்டு ஸோ கூடவே வந்து 2 இது வாங்கலான்னு ட்ரை பண்ணோம், 2 வறுவல். பட் ஒன்று தான் சிக்கிச்சு, ஒன்று வந்து தீந்து போச்சு. ஏன்னா நம்ம வந்து அரௌண்ட் 2 மணிக்காட்ட போனதுனால முடிஞ்சு போச்சு. 2:30 ஆயிடுச்சுலடா போகும்போது, நம்ம 2:30 மணி ஆயிடுச்சு. அதனால் சிக்கன் வறுவல் முடிஞ்சு போச்சு. ஏன்னா சிக்கனுக்கு தான் அங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸ், ஏன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்குள்ளே இது ஒன்லி ஃபுட் ரிவ்யூ தான். ஸோ பாருங்கள், இது வந்து பீஃப் வறுவல் ஃபுல்லாக பெப்பர் போட்டு சும்மா சூப்பராக வச்சுருப்பாங்க. ஓப்பன் பண்ணும்போது ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் நமக்கு. ஓ மை காட். ஆனால் இவன் சொன்ன மாதிரி தனியாக கிரேவி வாங்கியிருக்கதா வேணாம் போல். படிச்சிருக்கேன், ஏன்னா கிரேவின்னு கேட்டோம்னால சேம்
இந்த வறுவலில் இருக்க கிரேவி தான் அவங்க வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. கிரேவியை மட்டும் தனியாக பேக் பண்ணி கொடுக்கறது அவங்களோட வழக்கம், இவங்க கடையோட வழக்கம். ஸோ ஒரே கிரேவி தான் 2 பக்கமும் பேக்கெட்டில் தனியாக கிரேவி மட்டும் கொடுக்குறதும், வறுவல்லையும் அதே கிரேவி வரதுனால பையன் உஷாராக வேணான்ட்டான் போல இருக்குது. சிரிக்கிறான், சைலண்ட்டாக சிரிக்கிறான். இருந்தாலும் கிரேவியை வேஸ்ட் பண்ணிட்டான். வர கிரேவியை வேஸ்ட் பண்ணிட்டான் தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ இவங்களோட பீஃப் பிரியாணி வித்தவுட் பீஸ் வித் கிரேவி. அவங்க பெப்பர் கிரேவி தான் மக்களே. அக்மார்க்காக கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு கிரேவி இவங்களோடது. வாவ், சேம் ஃப்ளேவர். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி என்ன டேஸ்ட்டில் இருக்கோ சேம் அதே டேஸ்ட்டில் இந்த இது போட்டு பீஃப் போட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு. இதில் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்கவே மாட்டீங்க, எந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ எஸ், பீஃப் பார்த்தா சூப்பராக இருக்கும். ஏன் இதை மட்டும் சைலண்ட்டாக சொல்கிறேன்னு எனக்கும் தெரியல. வீட்டில் தான் இருக்கேன், சாப்பிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வழக்கம் போல் ஃபுட்டி பிரபு ஸ்டைலில் ஒரு பெரிய பைட்டாக போகும் வித்தவுட் ஆனியன். ஏன்னா இது பெப்பர் கிரேவியில் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். போதும் மச்சான், என்ன சாஃப்ட்ரா டே, செம சாஃப்ட்ரா. இந்த பர்ஃபெக்ட்லி குக்குடும்பாங்க பத்தியா, இந்த பெப்பர் கிரேவிக்கும் பிரியாணிக்கும். சிக்கனில் கொடுக்குறது என்னடா பெப்பர் கிரேவி, இந்த பெப்பர் கிரேவி வச்சு அடிக்கணும்டா. ஒயிட் ரைஸ் இருந்துச்சுன்னா சும்மாவே போட்டு சாப்பிட்றலாம்டா அந்த கிரேவியை. வறுவல் மட்டும் வாங்கிட்டு வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுட்டிங்கன்னா 70 rupees வறுவல். வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸை மட்டும் வீட்டில் குக்கரில் வச்சோன்னு வைங்க, ஒரு வேளை சோறு ஒர்த்தாக சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபுல் கட்டலாம் மக்களே. ஓகே, வறுவலி பிரியாணி முடிச்சுட்டு ஃபைனலாக வீடியோவில் பார்ப்போம். ஸோ மக்களே, இந்த வீடியோவிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் நடக்குமாங்கிறது என் கையில் இல்லை, நடத்தி காட்டுறோம் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அதனால தான் பிரியாணி சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம அடிக்கடி பிரியாணி சாப்பிட்ற குரூப்பு, கொஞ்சம் நாளாக சாப்பிடல, இப்போ இருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் இந்த பிரியாணி சீரீஸ் வந்து எனக்கு பிடிச்ச பிரியாணி கடையான எஸ்ஏபி பிரியாணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சொன்ன மாதிரி தான் இவங்ககிட்ட வந்து 2 ஃப்ளேவரில் இருக்குது பிரியாணி, 2 வெரைட்டி பிரியாணிஸ் இருக்குது, சிக்கன் அண்ட் பீஃப் பிரியாணி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2மே வாங்கி டேஸ்ட் பார்த்து இது பண்ணிட்டோம். 2மே நம்ம அடிமையாக்கிற பிரியாணி தான். ஸோ 2க்குமே நம்ம அடிமை தான், ஃபுல்லாகவே சாப்பிட்டு செம்மையாக இருக்கும். நான் ரெகுலராக அடிக்கடி சாப்பிட்றது வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பிரியாணி இவங்க 2மே பார்த்தீங்கன்னா 80 rupees. சிக்கன் பிரியாணி சரி, பீஃப் பிரியாணி சரி, 80 rupees ஒரு பிரியாணி பார்சல். அங்கே சாப்பிட்றதுனால அதே தான். எம்டி வாங்கினீங்கன்னா 50 rupees. வறுவல் பார்த்தீங்கன்னா 70 rupees. அந்த கப்பில் உங்களுக்கு ஒரு கப்பு வரும். தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். ஒரு வறுவல், சிக்கன் வறுவல் வாங்கினாலும் சரி, இல்லை பீஃப் வறுவல் வாங்கினாலும் சரி, தாராளமாக 2 பேர் வச்சு அந்த 2 பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா மத்தியானம் வேலை தரமாக சாப்பிட்டு அழகாக உட்காரலாம். நீங்கள் உங்கள் வேலையை கூட பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக இந்த சீரீஸாக வெற்றிகரமாக ஆரம்பிக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை கைஸ். ஸோ இந்த எஸ்ஏபி பிரியாணி ஏஆர் ரஹீம் பாய்க்கு வந்து என்னோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 9.5 கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏன்னா என்னோடய ஃபேவரட் பிரியாணி இவங்களோட நான் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா பிரியாணி ஷாப்ஸ் நம்ம ஊருக்குள்ளே இருக்குது, திருப்பூருக்குள்ளே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கடையும் பார்த்து உன்னை வாங்கி, உண்மையை சொல்ல போனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடை பிரியாணி தான் பிரியாணிக்கான பெஞ்ச்மார்க் எனக்கு. ஸோ இந்த பிரியாணியோட கம்பேர் பண்ணி தான் நம்ம மேக்ஸிமம் போட போகிறோம். ஏன்னா இவங்ககிட்ட ப்ரைஸ் வந்து 80 rupeesக்கான குவாலிட்டி குவான்டிட்டி 2மே இவங்ககிட்ட இருக்குது. 80 ரூபாய்க்கு இந்த டேஸ்ட்டில் இந்த ஊருக்குள்ளே கிடைக்குமா அப்படின்னு பார்க்க போனோம்னா ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ இந்த சீரீஸ் முழுசாக பார்த்தீங்கனாலே நம்ம சீரக சம்பா தான் போவோம். ஏன்னா சென்னை ஸ்டைல் போனீங்கன்னா உங்களுக்கு முக்கால்வாசி பாஸ்மதி ரைஸ் பிரியாணிஸ் தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பாஸ்மதி ரைஸ் ரொம்பவே கம்மி. எல்லா கடையிலையுமே மேக்ஸிமம் சீரக சம்பா பிரியாணி தான் நம்ம ஊரில் கிடைக்கும். ஸோ இது முழுக்க சீரக சம்பா பிரியாணிஸில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகுது. ஸோ நம்ம ஊரில்
பாஸ்மதி ரைஸும் கிடைக்கிது. ஸோ அதையும் வாங்கி தனியாக ரிவ்யூ பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் கிடைக்கிது நான் உங்களுக்கு சொல்கிறேன். லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ இந்த கடையோட லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டில் தென் பை கைஸ்.